வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 91.4% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 1195 மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்ற ஆர்த்தி ஜஸ்வந்த் 1194 மதிப்பெண் எடுத்து இரண்டாம் இடத்தை பிடித்தார் பவித்ரா. +2 தேர்ச்சியில் ஈரோடு மாவட்டம் முதலிடம். இரண்டாவது, மூன்றாவது இடத்தில் பெரம்பலூர், விருதுநகர் மாவட்டங்கள். வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. பல துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. தேர்வு எழுதியவர்களில் 91.4% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1 வரை நடைபெற்ற +2 தேர்வை மொத்தம் 8,39,000 மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகள் இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் உள்ள அரசு தேர்வுத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. தேர்வெழுதியோரில் 7,01,725 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவிகிதம் 91.4. மாணவர்களில் 87.9% பேரும் மாணவிகளில் 94.4% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2 பேர் முதலிடத்தையும் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை தலா ஒருவரும் பிடித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி வி ஆர்த்தி மற்றும் KH ஜஸ்வந்த் ஆகியோர் 1195 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பெற்றனர். திருவள்ளூர் ஸ்ரீநிதிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஜி பவித்ரா 1194 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கந்தபாளையம் SKV மேல்நிலைப் பள்ளி மாணவி VS வேணுபிரீதா 1193 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆர்த்தி 1195 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளார். தமிழ் மொழி பாடத்தில் 200க்கு 199 மதிப்பெண்களும், ஆங்கில மொழி பாடத்தில் 197, இயற்பியல் பாடத்தில் 199, கணிதத்தில் 200, வேதியியலில் 200, உயிரியல் பாடத்தில் 200 என 1195 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். தொலைபேசி வாயிலாக வேந்தர் டிவிக்கு அளித்த பேட்டியில் டாக்டர் ஆவதே தனது கனவு என மாணவி ஆர்த்தி தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, அப்பா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ், ஸ்கூல் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால தான் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ட்ரை பண்ணா அவங்கள கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எப்போ கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. நல்லா டீச் பண்ணாங்க. நான் ஃபியூச்சரில் MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறேன். மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த ஆர்த்தியின் சாதனைக்கு விடாமுயற்சிதான் காரணம் என அவருடைய தந்தை வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். மகள் வி ஆர்த்தி வந்து +2ல் 1195 மதிப்பெண் வாங்கி மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். இது வந்து ஊத்தங்கரை வித்யா மந்திரின்ங்கிற ஸ்கூலில் வந்து அவங்களுடைய உழைப்பாலையும் அந்த கரஸ்பாண்டனுடைய இதனாலையும் முயற்சியாலும் தான் இந்த அளவுக்கு எங்கள் பொண்ணு வந்திருக்கா. திருத்தணியைச் சேர்ந்த பி ஜஸ்வந்த் 1200க்கு 1195 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்திலேயே முதலாவது இடத்தை பிடித்துள்ளார். இவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஆவதே தனது கனவு என முதலிடம் பிடித்த மாணவர் ஜஸ்வந்த் தெரிவித்துள்ளார். மார்க்ஸ் வந்து 1195 அவுட் ஆஃப் 1200 வந்து இதுக்கான ரீசன் வந்து என்னோட பேரண்ட்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுது. என்னோட எய்ம் வந்து மெடிக்கல் ஃபீல்ட் அச்சீவ் பண்ணுறது, அதாவது புவர் பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். 2ஆம் இடம் பிடித்த மாணவி பவித்ரா ஆடிட்டர் ஆவது தன்னுடைய லட்சியம் என தெரிவித்தார். 1194 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ரெகுலராக ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தினாங்க. ஆனால் அன்றைக்கி சப்ஜெக்டை அன்றைக்கி படித்து முடிஞ்சுருந்தேன். அதனால் எக்ஸாம் போது ஈஸியாக இருந்தது. எனக்கு CA படிக்கணும்னு ஆசை. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
+2 தேர்வில் நாமக்கல் SKV பள்ளியைச் சேர்ந்த வேணு பிரீதா என்ற மாணவி 1193 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். நான் என்னோட மார்க் 1193 ஸ்டேட் தேர்ட் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோட டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோட இந்த கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டான டேரக்டர்ஸ் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி என்னோட பேஷன் MBBS அது பண்ணிவிட்டு IAS எக்ஸாம் எழுதி சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. +2 தேர்வு எழுதியவர்களில் அதிகளவாக கணக்கு பதவியியல் பாடத்தில் 4341 பேரும், கணித பாடத்தில் 3361 பேரும் முழு மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இன்று வெளியிடப்பட்ட +2 பொதுத் தேர்வு முடிவுகளில் இயற்பியல் பாடத்தில் 5 மாணவர்களும், வேதியியல் பாடத்தில் 1703 மாணவர்களும், உயிரியலில் 775 பேரும் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தாவரவியலில் 20 பேரும், விலங்கியலில் 10 பேரும், கணித பாடத்தில் அதிகளவாக 3361 மாணவர்களும் முழு மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். கணினி அறிவியல் பாடத்தில் 303 பேரும், வணிகவியல் பாடத்தில் 3084 பேரும், கணக்கு பதிவியலில் 4341 பேரும் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வணிக கணித பாடத்தில் 1072 பேரும் முழு மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். +2 தேர்வு முடிவுகளில் மொத்த மாணவர்கள் தேர்ச்சி விகிதத்தில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட +2 தேர்வு முடிவின்படி மாவட்ட வாரியாக மாணவர்கள் தேர்ச்சி விகித பட்டியலில் ஈரோடு மாவட்டம் 96.92% தேர்ச்சியுடன் முதலிடம் பிடித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் 96.73%துடன் 2ஆம் இடமும், விருதுநகர் மாவட்டம் 95.73% தேர்ச்சியுடன் 3ஆம் இடமும் பெற்றுள்ளன. கன்னியாகுமரி 95.70, தூத்துக்குடி 95.47, திருப்பூர் 95.2, தேனி 95.11% தேர்ச்சியும் பெற்றுள்ளன. திருச்சி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சிவகங்கை, திருநெல்வேலி, மதுரை, சென்னை, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் 90%த்திற்கு அதிகமாக தேர்ச்சி அடைந்துள்ளன. இந்த பட்டியலில் வேலூர் மாவட்டம் 83.13% தேர்ச்சியுடன் கடைசி இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு +2 தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர் மார்ட்டின் 1185 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். 2வது மற்றும் 3வது இடத்தை மாணவிகளை பெற்றுள்ளனர். புதுச்சேரி +2 மாணவர் தேர்வு முடிவுகளை முதல்வர் ரங்கசாமி இன்று காலை வெளியிட்டார். அப்பொழுது பேசிய அவர் 1183 மதிப்பெண்களுடன் 2வது இடத்தை புதுச்சேரி சங்கர வித்யாலயா மாணவி காயத்ரியும், காரைக்கால் நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி மீனா கதிஜாவும் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். 3வது இடத்தை 1182 மதிப்பெண்களுடன் அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி மாணவி புவனேஸ்வரியும், செயின்ட் பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஆல்பர்டினாவும் பெற்றுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளியை சேர்ந்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர் மார்ட்டின் டி, பெத்திசிமலர் மேல்நிலைப்பள்ளி, காயத்ரி H, ஸ்ரீ சங்கர வித்யாலயா, ஈசிஆர் ரோட்டில் இருக்குது சங்கர வித்யாலயா, தா மீனா கதீஜா M, நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காரைக்கால். தேர்ச்சி விகிதம் 87.74. இது கடந்த ஆண்டை விட 0.41% குறைவு. புதுச்சேரியில் +2 தேர்வில் முதலிடம் பெற்றுள்ள மாணவர் மார்ட்டின் பிரெஞ்சு பாடத்தை முதல் பாடமாக எடுத்துள்ளார். இவர் CA படித்து ஆடிட்டர் ஆவதே தமது லட்சியம் என மார்ட்டின் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஃப்ரெஞ்ச் சப்ஜெக்ட் எடுத்து 1185 எடுத்திருக்கேன். 2 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கேன். என்னோட இந்த மார்க் எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது எங்கள் பிரின்சிபல், எனக்கு உதவியாக இருந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நான் இது முடிச்சுட்டு CA படிக்க போகிறேன். ஈரோடு மாவட்டத்தில் +2 தேர்வு எழுதிய மாணவ மாணவியரில் 96.92% வெற்றி பெற்று மாநில அளவில் தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் 35 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளதாகவும் இந்த சாதனைக்கு காரணமான ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார். இன்று வெளியிடப்பட்டுள்ள 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் ஈரோடு மாவட்ட மாணவ செல்வங்கள் 96.92% தேர்ச்சி விகிதத்தோடு மாநிலத்தில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெறுவதற்கு நன்கு தேர்ச்சி பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அரசு பள்ளிகளில் 35 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றது.
சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படித்து +2 தேர்வு எழுதிய மாணவியர்களில் மாணவி பி ஸ்வப்னா 1166 மதிப்பெண்கள் பிடித்து முதலிடம் பிடித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் பி சந்திரமோகன், சென்னை கொருக்குப்பேட்டை புத்தா தெருவில் உள்ள மாநகராட்சி மகளிர் பள்ளியில் படித்த மாணவி ஸ்வப்னா 1166 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்ததாக தெரிவித்தார். சென்னை சிஐடி காலனி மற்றும் மடுவங்கரை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஜி புவனேஸ்வரி மற்றும் எம் ராமலட்சுமி ஆகிய இரு மாணவிகள் 1157 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். 1155 மதிப்பெண்கள் பெற்று ஆர் தரணி, எஸ் ஜோதிபிரியா, சி சஞ்சனா ஆகிய மாணவிகள் 3ஆம் இடத்தை பிடித்திருப்பதாகவும் மாவட்ட ஆணையர் தெரிவித்தார். மேலும் சென்னையில் உள்ள கோயம்பேடு, சுப்பராயன் தெரு, லைன் சாலை ஆகிய இடங்களில் உள்ள 3 மாநகராட்சி பள்ளிகளில் +2 தேர்வு எழுதியவர்கள் 100% தேர்வு பெற்றிருப்பதாகவும் கடந்த ஆண்டை விட தேர்ச்சி 1% அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி பள்ளியில் படித்து முதலிடம் பிடித்த எஸ் ஸ்வப்னா தான் ஆடிட்டராக ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் 3ஆம் இடம் பிடித்த புவனேஸ்வரி தான் IAS ஆக விரும்புவதாகவும் தெரிவித்தார். நான் இப்போ 1166 மார்க் வாங்கி சென்னை மாநகராட்சியிலே ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கேன். இதுக்கு நான் முதல்ல என்னோட கிளாஸ் டீச்சர் இவங்க தான் அம்பிகா மிஸ், இவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது இல்லாமல் எங்கள் எக்ஸாம் சார் எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெய்லி கிளாஸ்க்கு நீ நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் முக்கியமாக மார்க் வாங்கினா எங்கள் மேக்ஸ் சார் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வர முடியாது. திருப்பூரில் தேர்தல் பறக்கும் படையினரால் பிடிக்கப்பட்ட 3 கண்டெய்னர் லாரிகளில் இருந்த 570 கோடி ரூபாயை எண்ணும் பணி கோயம்புத்தூர் ஸ்டேட் வங்கி வளாகத்தில் நடைபெற்று முடிந்தது. பணத்தின் எண்ணிக்கை குறித்த தகவல் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து 570 கோடி ரூபாய் பணத்துடன் வந்த 3 கண்டெய்னர் லாரிகளை திருப்பூர் செங்கப்பள்ளி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்தனர். பாரத ஸ்டேட் வங்கி தங்களுடைய பணம்தான் அது என்று கூறிய பொழுதிலும் லாரிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் லாரிகளை கோயம்புத்தூர் கொண்டு சென்று சோதனை செய்யுமாறு வருமான வரித்துறையினர் கேட்டுக்கொண்டதை அடுத்து லாரிகள் பலத்த பாதுகாப்புடன் கோயம்புத்தூர் கொண்டு வரப்பட்டன. பின்னர் அதில் இருக்கும் பணத்தை எண்ணும் பணி கோயம்புத்தூர் ஸ்டேட் வங்கி வளாகத்தில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. பணத்தை எண்ணும் பணி முடிவடைந்த நிலையில் பணத்தின் விவரம் குறித்த தகவல் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 74.26% அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இதில் அதிக அளவாக தருமபுரி மாவட்டத்தில் 85.3% வாக்குகளும், மிக குறைந்த அளவாக சென்னை மாவட்டத்தில் 60.99% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தொகுதிகளை பொறுத்தவரை அதிக அளவாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் 88.49% வாக்குகளும், குறைந்தளவாக சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் 56.66% வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன. மாவட்ட வாரியாக திருவள்ளூரில் 71.20, சென்னையில் 60.99, காஞ்சிபுரத்தில் 68.77, வேலூரில் 77.24, கிருஷ்ணகிரியில் 78.38% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தருமபுரியில் 85.03, திருவண்ணாமலையில் 82.99, விழுப்புரத்தில் 79.44, சேலத்தில் 80.09, நாமக்கல்லில் 82.10% வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன. ஈரோட்டில் 79.39, நீலகிரியில் 70.53, கோவையில் 68.13, திருப்பூரில் 72.68, கரூரில் 83.09% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருச்சியில் 75.77, பெரம்பலூரில் 79.54, கடலூரில் 78.64, நாகையில் 76.05, திருவாரூரில் 78.04% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. தஞ்சாவூரில் 77.44, புதுக்கோட்டையில் 77.07, சிவகங்கையில் 69.80, மதுரையில் 71.09, திண்டுக்கல்லில் 79.62% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தேனியில் 75.29, விருதுநகரில் 76.36, ராமநாதபுரத்தில் 67.78, தூத்துக்குடியில் 71.17, திருநெல்வேலியில் 71.94% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அரியலூரில் 83.77% வாக்குகள் பதிவாகியுள்ளன.
திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தொகுதியில் உள்ள பொன்னம்பலம் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி தொகுதியின் பொன்னம்பலம் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஏற்கனவே பதிவான வாக்குகள் அழிக்கப்படாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்றைய வாக்குப்பதிவு சதவிகிதத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் 52 வாக்குகள் கூடுதலாக பதிவாகியுள்ளது. எனவே அங்கு நாளை காலை மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே 125 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது 125 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இது நாளை அதிகாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை அருகே வரக்கூடும் என பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். இதன் காரணமாக சென்னையில் தொடர்ந்து மழை பெய்யும் என்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் கூறினார். தமிழகம், தெற்கு ஆந்திர பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் பாலச்சந்திரன் கூறினார். இன்று காலை 8:30 மணி முதல் இரவு வரை அதிகபட்சமாக மாமல்லபுரத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது சென்னைக்கு 125 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை, அதாவது 18ஆம் தேதி அதிகாலையில் சென்னைக்கு மிக அருகில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் தொடர் மழையாக இருக்கக்கூடும். நகரின் சில பகுதிகளில் கனமழையாக இருக்கக்கூடும். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழைக்கு பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேற்று தென் மாவட்டங்களில் மழையும், சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மண்டலமாக மாறியதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் பார்த்தமையானால் கடந்த 2 நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே தொடர் மழை பெய்து வருகிறது. வாட்டி வதைத்த வெயிலில் தற்போது மழை பெய்திருப்பது தங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருப்பதாக சென்னை வாசிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ மழை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு இல்லையா, இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ரொம்ப எங்கள் வீடு வேறு ஓட்டு வீடு, ரொம்ப வெயிலாக இருந்தது. கொஞ்சம் கூட வெளியே வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குது. நாங்கள் இதுக்காகவே ரவுண்டு கோர்ஸும் கிளம்பிட்டோம். கத்திரி வெயிலுக்கு அதுக்கும் பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வறண்டு போய் அவ்வளோ காஞ்சி வீட்டை விட்டு வெளில வரவே முடியல. காலேஜுக்கே போதே அவ்வளோ கடுப்பாந்து. இந்த 2 நாளாக மழை வந்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம். போயிட்டு பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ண, வெயிலில் சுற்றினதோட மழையில் அவ்வளோ என்ஜாய் பண்ணது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆந்திராவை நோக்கி நகரும் என்பதால் அடுத்த 48 மணி நேரத்துக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் புவனேஸ்வரி. பார்வையற்றோர் பிரிவில் முதலிடம் பெற்றார் கோகுலப்பிரியா. +2 தேர்வில் சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. +2 தேர்வு முடிவுகளில் பிற மொழி பாடத்தை முதன்மையாக கொண்டு படித்தவர்களில் சென்னை குட்ஷெப்பர்ட் பள்ளி மாணவி சத்ரியா கவின் 1195 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி சத்ரியா கவின் பிரெஞ்சு மொழியை முதல் பாடமாக எடுத்து படித்து 1195 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இதேபோன்று பிரெஞ்சு மொழியை முதல் பாடமாக எடுத்து படித்த சென்னை குட்ஷெப்பர்ட் பள்ளியின் மற்றொரு மாணவி ஸ்ருதி 1194 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். பிரெஞ்சு மொழியை முதற் பாடமாக படித்த கோயம்புத்தூர் மாவட்டம் விமல் ஜோதி கான்வென்ட் பள்ளி மாணவி கே சம்ருதா சமஸ்கிருதத்தை முதல் பாடமாக கொண்ட ஈரோடு மாவட்டம் பாரதி வித்யாபவன் பள்ளி மாணவர் ஜி நவீன், சமஸ்கிருதத்தை முதல் பாடமாக கொண்ட காஞ்சிபுரம் மாவட்டம் நியூ பிரின்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி என் நிவேதிதா ஆகியோர் 1193 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர்.
பிளஸ் 2 பொதுத் தேர்வில் மதுரை மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் கேடயங்கள் அளித்து பாராட்டினார். மதுரை மாவட்ட அளவில் பிளஸ் 2 பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகளான ஸ்ரீபிரியா முதலிடமும், ஸ்ரீநிதி கார்த்திகா 2வது இடமும், நாகநந்தினி 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். ஸ்கூலில் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபுல் சப்போர்ட் எனக்கு ஸ்கூலில் தான் கிடைச்சிது. ரைட் ஃப்ரம் த பிகினிங் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணாங்க. நான் மார்னிங் 5:30 அந்த மாதிரி எழுந்திருப்பேன். ஈவினிங் நைட் வந்து 10:30 அந்த மாதிரி தூங்குவேன். ஸ்கூலில் தான் மோஸ்ட்லி எல்லாமே. தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 95.47% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்ட அளவில் திருச்செந்தூரில் உள்ள காஞ்சி சங்கராச்சாரியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி சூரியபிரபா 1182 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், கோவில்பட்டி ராவில்லா மெட்ரிக் பள்ளி மாணவி ஸ்ரீஹரிணி மற்றும் தூத்துக்குடி சுப்பையா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவி வனிதா, ஸ்பிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி பிரியங்கா ஆகியோர் 1181 மதிப்பெண்களுடனும் 2வது இடத்தையும், கோவில்பட்டி காமராஜர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி பார்கவி 1180 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பெற்றனர். சுப்பையா வித்யாலயம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். 1181 எடுத்திருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹார்ட் ஒர்க்கு எங்கள் மம்மி ரொம்ப ரொம்ப அவங்க தான் காரணம். தென் அப்புறம் நான் மெடிக்கல் படித்து புவர் பீப்புள் சர்வ் பண்ண ஆசைப்படுறேன். பிளஸ் 2 பொதுத் தேர்வில் பார்வையற்றோர் பிரிவில் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மாணவி ஆர் கோகுலப்பிரியா மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள நம்பியூர் குமுதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் படித்த பார்வையற்ற மாணவி ஆர் கோகுலப்பிரியா 1167 மதிப்பெண்கள் பெற்று பார்வையற்றோர் பிரிவில் முதலிடம் பிடித்தார். ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் IAS படித்து மாவட்ட ஆட்சியராகி மக்களுக்கு சேவை செய்வதே தன்னுடைய லட்சியம் என தெரிவித்தார். நான் வந்துட்டு 1167 எடுத்து ஸ்கிரைப் லிஸ்ட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மார்க் வந்துட்டு நான் மட்டும் தனியாக படித்து எடுத்த மார்க் இல்லை. என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் பிரின்சிபல் மேம், HM மேம் எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு BA டிகிரி பண்ணிவிட்டு IAS பண்ணி நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். ஈரோட்டில் அரசு பள்ளியில் படித்து மாவட்ட அளவில் முதலிடம் படித்த மாணவி திவ்யபாரதி ஆடிட்டருக்கு படித்து தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றுவதே தனது லட்சியம் என்று தெரிவித்தார். ஈரோடு மாவட்ட அளவில் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். தாமரைப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து முதலிடம் பிடித்த மாணவி திவ்யபாரதி கேடயம் பெற்றார். என் பேர் திவ்யபாரதி. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாமரைப்பாளையமில் படித்து 1120 மார்க் எடுத்திருக்கேன். இவங்க என் பேரண்ட்ஸ். இவங்க என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சாங்க. நான் வந்து அடுத்து பிகாம் பண்ண போகிறேன். பிகாம் பண்ணிவிட்டு CA பண்ண போகிறேன். என்னை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் அம்மா அப்பாவை வந்து நான் கஷ்டமே இல்லாமல் அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். பிளஸ் 2 பொதுத் தேர்வில் தருமபுரி மாவட்ட அரசு பள்ளிகள் அளவில் ஏலகிரியைச் சேர்ந்த மாணவன் சரத் 1149 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பிடித்துள்ளார். முருகேசன் என்ற விவசாயியின் மகனான இவரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். ப்ளஸ் 2 பொதுத் தேர்வில் 1149 மார்க் எடுத்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்கிங்கிறேன். இதுக்கு நான் இவ்வளோ மார்க் வாங்கினதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோரும் ஆசிரியர்கள் தான் எல்லாருமே காரணம். அவங்க தான் என்னை ரொம்ப ஊக்குவிச்சாங்க. நான் இருக்கிறது ஒரு மலை கிராம பகுதி. எங்கள் அப்பா ஒரு விவசாயி. நான் படிக்கிற ஸ்கூலில் என்னைய மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி கோச்சிங் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கோடை மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கும் அதிகமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திருப்பூர் உள்பட பல பகுதிகளில் இன்று மாலை 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக கனமழை பெய்தது. இதேபோல் கடலூரில் தொடர் கனமழையை அடுத்து 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், மாவட்டத்தில் உள்ள 27 புயல் பாதுகாப்பு மையங்கள் தயாராக உள்ளன என்றும் பொதுமக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த புயல் நமக்கு வந்து வானிலை மையத்தின் மூலமாக ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம கடலூர் போர்ட்டில் வந்து 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கின்றது. நம்ம மாவட்டத்தில் இதை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. IPL கிரிக்கெட் இன்றைய லீக் போட்டி. புனே டெல்லி அணிகள் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இருவேறு இடங்களில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் சிக்கி 54க்கும் அதிகமானோர் பலியாகினர். 90க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். பாக்தாத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள சந்தையில் நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலில் அந்த பகுதியில் இருந்த 54 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். அங்கு வந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்த 99க்கும் அதிகமானோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுவரை எந்த அமைப்பும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்காத நிலையில் பிரதமர் ஹைதர் அல் அபாதி இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற புனே அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் போட்டியில் புனே அணியும் தில்லி அணியும் மோதுகின்றன. இந்த போட்டியில் டாஸ் வென்ற புனே அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்துள்ளது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய தில்லி அணி விளையாடி வருகிறது. சற்று முன்வரை முதல் ஓவரில் விக்கெட் இழப்பின்றி ஒரு ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 91.4% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 1195 மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்ற ஆர்த்தி ஜஸ்வந்த் 1194 மதிப்பெண் எடுத்து 2ஆம் இடத்தை பிடித்த பவித்ரா. +2 தேர்ச்சியில் ஈரோடு மாவட்டம் முதலிடம். 2வது 3வது இடத்தில் பெரம்பலூர் விருதுநகர் மாவட்டங்கள். வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. பல துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.